கண்டிப்பா நான் ஏத்துக்கவே மாட்டேன். உங்க பையனுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்லனா இனிமே உங்க பையனை எங்களால பாத்துக்க முடியாது. அவங்க எப்படி அவனை அப்படி துரத்திடுவாங்க? ஒரு பிரைவேட் ஸ்கூல் அவனுக்கு வேண்டியதை பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் இருக்கிறது ஸ்பெஷலான பசங்களுக்காக தான். கேன் மாதிரி ஒரு குழந்தைய அவங்க எப்படி வெளியே அனுப்புவாங்க? இது கரெக்ட் இல்லதான், ஆனா நடந்தது இதுதான். நான் மண்டே பிரின்சிபல் ராலி கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு வேளை ஹெல்ப் ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் நம்ம புது ஸ்கூலையும் தேடி ஆகணும். கவுன்சிலர் ரெக்கமெண்ட் பண்ண அந்த டியூட்டரை கூப்பிடுறேன். அவன் வீட்டில் இருக்கும் போது இந்த ஸ்கூலை மிஸ் பண்ணக்கூடாது. டியூட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். கிரேட். நான் வேலைக்கு போறேன். ஆன்லைன் பிஸ்னஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னோட படிப்புக்காக தானே அந்த ஸ்கூலை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ கேன் அந்த ஸ்கூலில் இல்லாததுனால எனக்கு சம்பளம் கிடைக்கும். அதுவும் கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ கம்மியா? தெரியல. நம்மளால எல்லா செலவையும் மேனேஜ் பண்ண முடியுமா? நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணுறேன். இப்போ முக்கியமான விஷயம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது தான். ஆனா நாம எப்படி அதை மாத்துறது? தண்டனை கொடுப்போம். என்னது? பசங்களையா? அந்த பசங்க தான் இவனை தள்ளி விட்டுருக்காங்க. இப்ப அவன் ஸ்கூலுக்கு போக முடியாம ஆயிடுச்சு. நாளைக்கு அவனை என் கூட வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு சாட்டர்டேனால யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பான், மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிப்பான். நாளெல்லாம் இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்க ரொம்ப நல்ல அப்பா. நீயும் ஒரு நல்ல அம்மா. நாம இதை பாத்துக்கலாம். எப்பவும் இப்படி தானே பண்ணுவோம். கேன் அப்பா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேமா. பை. லவ் யூ. ஹாவ் அ குட் டே. ஹலோ, என்னோட பேரு எவ்லின் ஈடன். நான் உங்களை ஏன் பார்க்க வந்தேன்னா, ஆக்சுவலி நான் பேசுறது வித்தியாசமா இருக்கலாம். கிளியரிங்ல இருக்க அந்த பழைய வீட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதான் அங்க எரிஞ்சு போச்சே அந்த வீட்டை பத்தி. ஏன் கேக்குறீங்க? அங்க இருந்து ஒரு பொருளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அங்க ஒரு கதவு இருந்ததுல. அந்த கதவை எடுத்துட்டு போனது நீதானா? உங்களுக்கு அந்த கதவை பத்தி என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஹே, இங்கே பாரு, லஞ்ச் சாப்பிட்டுட்டு மேக்ஸ் படி, டிவி கேம்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது. ஓகே? ஓகே. சொன்னது புரிஞ்சுதுல? நான் இப்போவே லம்பரி ஆளுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். கதவை பூட்டிக்கோ. தெரியும். கதவு மூடிக்கோ, போன் ஆன்ல வச்சுக்கோ. நீங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ட பிறகு கதவு திறக்கணும். குட் பாய். ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்கப்பா. மற்ற பசங்கள மாதிரியே என் பொண்ணு மேகியும் காணாம போயிட்டா. ஒரு ஃபோன் காலும் வரல, எந்த தடயமும் தெரியல, எந்த எவிடன்ஸுமே இல்லை. மேகி பேக்ஃபர்டா? கடைசியா காணாம போனது உங்க பொண்ணு தான். இது எல்லாமே அந்த வீட்டால தான் நடந்துச்சுன்னு தெரியும். அங்க யார் இருந்தாங்க? யாரும் இல்ல. பல வருஷமா அது கைவிடப்பட்ட வீடா தான் இருக்கு.
ஆனா காணாம போன ஒவ்வொரு குழந்தையோட கதையும் அந்த வீட்டை பத்தின சம்பந்தமா தான் இருக்கு. அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்ல தான் பிரச்சனை இருக்கு. அந்த வீடு தான் குழந்தைங்களை எடுத்துக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த வீட்டுக்கிட்ட போகாதன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனால வீட்டை எரிச்சிட்டீங்க. நான் 8 பாட்டில் கெரோசினை எடுத்துட்டு போனேன். அந்த வீட்டை மொத்தமா எரிச்சேன். வீட்டை முழுக்க எரிச்சேன். ஆனா அந்த கதவு எரியவே இல்லை. அதனால நான் இன்னும் 2 பாட்டில் கெரோசின் ஊத்தி எரிச்சேன். ஆனாலும் அந்த கதவு மட்டும் எரியவே இல்லை. அதனால அதை நான் புதைச்சு வச்சேன். நான் அந்த கதவை மண்ணை தோண்டி 8 அடிக்கு கீழே புதைச்சு வச்சேன். அதோட சாவிய குளத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்படின்னா அது அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அந்த கதவு அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருந்துச்சு. ஒரு மனுஷன் மாதிரியே நின்னுட்டு இருந்துச்சு. ஒரு ராட்சசன் அங்க நின்னுட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. பூட்டோட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செயினை வச்சு நான் அதை பூட்டிட்டேன். அந்த பூட்டையும் செயினையும் ஒன்னாக்கிட்டேன். அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. குழந்தைங்க காணாம போறதும் நின்னுடுச்சு. 20 வருஷமா நடக்கல. ஆனா இப்ப நீ அந்த கதவை திறந்துட்ட. அந்த செயினையும் நான் கழட்டிட்டேன். நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மிஸ் ஈரன். அது என்னது மிஸ்ஸஸ் பிராட்? எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாது. ஆனா அதுவாவே குழந்தைங்களை எடுத்துக்கும். எப்பவுமே அது கொடுக்காது. அது என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஓகே, நான் இப்ப கிளம்பணும். தேங்க்யூ, நான் இப்ப கிளம்புறேன். அந்த கதவை தொலைச்சு கட்டுங்க மிஸ் ஈடன். கேன் 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 செல்லம், கதவை தர. கேன், தயவு செஞ்சு கதவை தர. என்னாச்சு? கேன் கேக்குறல்ல? கேன், குடு குடு, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் கதவை தரங்க, சீக்கிரம். கேன் கேன், நீ எங்க இருக்க? கேன் 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 கேன். அவன் போயிட்டான். அவன் போயிட்டான். என்ன பேசுற? கேன், நீ எங்க இருக்க? கேன்.